வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் சரவணா. வெல்கம் டு சேனல் சரவணா இன்ஸ்டியூட் ஃபார் ரயில்வே அண்ட் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம ட்ரெயின் பேஸ்டு ப்ராப்ளம்ஸில் பார்ட் 2 பார்ப்போம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, a 120 meter long train crosses a platform of 100 meters in 10 seconds. Find its speed. ஓகேங்களா, இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் லென்த்து அண்டு ட்ரெயினோட லென்த்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ டோட்டல் லென்த்து நமக்கு என்னது? ஸோ டோட்டல் லென்த் இஸ் ஈக்குவல் டு 220. ஓகேங்களா, 220 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீடு தான் நமக்கு கேட்குறாங்க, இன்ட்டு டைம் வந்து உங்களுக்கு 10 seconds. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 22 மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. இதை வந்து கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாற்றணும். அப்போ இன்ட்டு 80 டிவைடட் பை 5. ஓகேங்களா, ஸோ இதை கேன்சல் பண்ணினா உங்களுக்கு 4.4 கிடைக்கும். ஸோ இப்போ 4.4 இன்ட்டு 10 போட்டிங்கன்னா 44. இதை 8 டைம்ஸ் போட்டிங்கன்னா 32. இது வந்து பார்த்திங்கன்னா 3.2 கிடைக்கும். ஸோ மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ? 79. ஓகேங்களா, 79.2 கிடைக்குதுங்களா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். A train crosses a 130 meter long platform in 14.5 seconds and 245 meter long platform in 20.25 seconds. What is the speed of the train? ஓகேங்களா, ஸோ இதில் 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 130 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம் வந்து 14.5 செகண்ட்ஸ்லையும், அண்ட் ரெண்டாவது கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 245 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம் வந்து 20.25 செகண்ட்ஸ்லையும் கிராஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 கேஸ்லேருந்து நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிஸ்டன்ஸை டிஃப்ரென்ஸ் பண்ணி சொல்லலாம், அதேமாரி வந்து டைமை டிஃப்ரென்ஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ வரும்? 20.25 மைனஸ் 14.5. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 0.5ல் இங்கே 0.25 போனால் உங்களுக்கு 0.25 இருக்கும். -20.25 மைனஸ் 14.5. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 12 இருக்கும். 12 5 போனால் உங்களுக்கு 7. இங்கே 9 இருக்கும். 9ல் இது போனால் 5. அப்போ 5.75. டைம் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5.75. இதுதான் உங்களுக்கு இதோட டிஸ்டன்ஸ். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, டிஸ்டன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இதோட என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5, 1 and 1. ஓகேங்களா, ஸோ 115 மீட்டரை வந்து 5.75 செகண்ட்ஸில் வந்து கிடக்குது. ஸோ இப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு. ஓகேங்களா, மேலே வந்து 2 0 சேர்த்துக்குங்க. அப்போ 575 கிடைக்கும். ஓகேங்களா, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 72 கிலோமீட்டர் பர் ஹவருக்குள்ளே கிடைக்கும். ஓகேங்களா, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 72 கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்டில் கிடைக்கும். அதை வந்து 18/5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 72 கிலோமீட்டர் பர் ஹவரில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இந்த 2 கேஸில் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A 300 meter long train crosses a platform in 39 seconds while crosses a pole in 18 seconds. What is the length of the platform? ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இந்த செம்மில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினோட லென்த்து அண்ட் அதோட போலை கிராஸ் பண்ணுற ஸ்பீடும் செகண்டும் சொல்லிட்டாங்க. ஸோ இதை வச்சு ட்ரெயினோட ஸ்பீடு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ட்ரெயினோட ஸ்பீடு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமாக. அப்போ 300 டிவைடட் பை 18 செகண்ட். இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 100. இதை அடிச்சிங்கன்னா 6 வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 15/3 கிடைக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்பீடு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் லென்த்து கண்டுபிடிக்கலாம்னா 300 ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு ஸ்பீடு வந்து 15/3 இன்ட்டு டைம் வந்து போல் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம். சரி, பிளாட்ஃபார்ம் ப்ளஸ் ட்ரெயினை கிராஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 39 செகண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 13 டைம்ஸ் வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 500 ப்ளஸ் 150, அப்போ 650 வருது. ஓகேங்களா,
அப்போ 650 வருது. இந்த பக்கம் 300 இருக்குது. ஸோ இந்த 300 மைனஸ் 650 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 350 கிடைக்கும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸு பிளாட்ஃபார்ம் லென்த்து. ஓகேவா? 350 இஸ் தி ஆன்சர். ஓகே. ஸோ நம்மளுடைய அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா a train passes by a stationary man standing on the platform in 5 seconds and passes by the platform completely in 25 seconds. If the length of the platform is 300 meters, what is the length of the train? ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனை கிராஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சலாமா? அதோடைய ஓன் ஸ்பீடு கண்டுபிடிச்சலாம். அண்ட் பாசஸ் பை தி பிளாட்ஃபார்ம் வந்து 25 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுது. அப்போ வந்து ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த்து அது ரெண்டுமே அதில் அடங்கியிருக்கும். இப்போ வந்து லென்த் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க 300 மீட்டர்ஸ். வாட் இஸ் தி லென்த் ஆஃப் தி ட்ரெயின்? ஓகேங்களா? இது கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடு கான்செப்ட் ரெண்டு கேஸ்லேயுமே வந்து ஸ்பீடு தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 5. ஓகேங்களா? இது வந்து ஸ்பீடு ஃபார்முலா. இந்த ஸ்பீடு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த் 300 டிவைடட் பை 25 செகண்ட்ஸ் இதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஓகேவா? ஸோ இப்போ இதை கிராஸ் பண்ணுங்கள். இதை எப்படி கிராஸ் பண்ணுங்கள், இதை எப்படி இப்போ நமக்கு கிராஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ நமக்கு கிராஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா 25x ஓகேங்களா? 25x இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் 5x ப்ளஸ் 1500. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பக்கம் 20x கிடைக்கும். இந்த பக்கம் x 5x அந்த பக்கம் போனால் மைனஸ் 20x இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ 1500. அப்போ x இஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 75 கிடைக்கும். ஓகேவா? 75 கிலோமீட்டர் பர் ஹவர். சாரி 75 மீட்டர் லென்த் ஆஃப் தி ட்ரெயின் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 75 மீட்டர் இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நம்மளோட அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 200 மீட்டர் லாங் ட்ரெயின் அண்ட் 150 மீட்டர் லாங் ட்ரெயின் whose speed is 40 km per hour and 45 km per hour respectively are moving on a parallel track. ஓகேங்களா? if they are moving in the same direction then in what time they will cross each other அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுதான்? அதாவது ரெண்டு ட்ரெயின் இருக்குது. ஒரு ட்ரெயினோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 200 மீட்டர், இன்னொரு ட்ரெயினோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 150 மீட்டர். ஓகேங்களா? அதேமாரி ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 40 km per hour, இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 45 km per hour. ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா பேரலல் ட்ராக்கில், அதாவது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா பேரலல்னால் ரெண்டும் இணையான ட்ராக்கில் போகுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சேம் டைரெக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்படி சேம் டைரெக்ஷனில் போகுது. அப்படி போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டும் கிராஸ் ஆகிக்குது. ஒன்றும் ஓவர் டேக் அடிச்சு ஒன்று போகுது. ஸோ அந்த டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? வாட் டைம் தி கிராஸ் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா L1 + L2 ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ 350 கிடைக்கும். ஓகேங்களா? 350 இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் சேம் ட்ராக்கில் போகிறனால நம்ம ஸ்பீடை வந்து மைனஸ் பண்ணுமா? அப்போ 5 செகண்ட்ஸில் இருக்குது. கொஸ்டின்லாம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா செகண்டில் இருக்குது. அப்போ செகண்டுக்கு நம்ம மாற்றணும். ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. அப்போ 5/18. ஓகேங்களா? 5/18 போட்டு இதை கேன்சல் பண்ணுங்கள். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 7×35ங்களா? அப்போ 70 கிடைக்கும். எகெயின் அடிச்சிங்களா? 14 கிடைக்குமா? ஓகேங்களா? அப்போ 14 × 18 போடுங்க. 14 × 18 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 252 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 252 உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 trains whose length is 220 meter and 270 meter. ஓகேங்களா? starts moving towards each other. ஒன்றை ஒன்று சேர்ந்த ஸ்டாப்பில் மூவிங் டுவார்ட்ஸ் each other with a speed of 135 km per hour and 117 km per hour respectively. They cross each other at a point. What time they will cross each other? ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட சம்ம மாதிரியே தான். ஸோ இந்த சம்ம வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
அதே கான்செப்டை யூஸ் பண்ணி போடுங்க. ஓகேங்களா. அடுத்த சம் பாருங்கள். A train runs from a station at a speed of 40 km/h. After 2 hours, another train leaves from the same station. ஓகேங்களா. இதில் எல்லி போட்டுங்க. leaves from the same station at a certain speed in the same direction. ஓகேங்களா. ஒரு ஸ்டேஷன் இருக்குது, ஒரு ஸ்டேஷன்லேருந்து ஒரு ட்ரெயின் வந்து போயிடுச்சு. ஓகேங்களா. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ட்ரெயின் வந்து போகுது. ஓகேங்களா. இஃப் த செகண்ட் ட்ரெயின் கேச்சஸ் தி ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இன் 4 hours, செகண்ட் ட்ரெயின் வந்து மூவ் ஆகி 4 ஹவர்ஸில் வந்து அதை கேட்ச் பண்ணிடுது. ஓகேங்களா. தென் வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி செகண்ட் ட்ரெயின், செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 4 ஹவர்ஸில் இதை வச்சு நமக்கு ஃபஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீடு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 40 km/h. அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 hours கிராஸ் ஆகிருக்கு. தென் அகெயின் 4 hours, செகண்ட் ட்ரெயின் கிளம்புனதுலேருந்து 4 hours, அப்போ வந்து 6 hours போயிருக்கா. இப்போ 40 × 6 hours நமக்கு என்ன கிடைக்கும், டிஸ்டன்ஸ் மொத்தம் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸு 240 km வந்து ட்ராவல் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த 240 km வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செகண்ட் ட்ரெயின் ஓவர்டேக் அடிக்குது. ஸோ அந்த ஓவர்டேக் அடிக்கிற ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை போய் ரீச் பண்ணுற ஹவர் வந்து பார்த்திங்கன்னா 4 hours. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் வந்து 240 + ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேங்களா. அப்போ போட்டிங்கன்னா 60 கிடைக்கும். இப்போ 60 km/h போச்சுன்னா அது வந்து பிடிச்சிரும், அந்த ஃபஸ்ட் ட்ரெயினை வந்து பிடிச்சிரும். ஓகேங்களா. ஓகே, நம்மளுடைய 8th கொஸ்டின் பாருங்கள். The two trains of speed at 110 km/h and 90 km/h respectively are moving in the same direction. The fast moving train crosses a man of slow moving train in 18 seconds. Tell the length of the fast moving train. ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 ட்ரெயின் இருக்குது. ஸோ 2 ட்ரெயினில் 2 வந்து பார்த்திங்கன்னா சேம் டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகுது. ஓகேங்களா. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு மேன் இருக்கான், ஒரு மனுஷன் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். அந்த மனுஷனை வந்து பார்த்திங்கன்னா ஓவர்டேக் பண்ணுது. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஓவர்டேக் பண்ணுது. இதோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 110 km/h, இது வந்து பார்த்திங்கன்னா 90 km/h. ஸோ அப்படி ஓவர்டேக் அடிச்சுன்னா இந்த ட்ரெயினோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. /ஸோ இப்போ பாருங்கள், ஸ்பீடு வந்து சேம் டைரெக்ஷனாக இருக்கிறனால நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 × 5/18 m/s மாற்றிக்கணும். ஓகேங்களா. × 18 seconds. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அதை போட்டிங்கன்னா இது கிட் கேன்சல் ஆகிரும். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100. இப்போ ஆன்சர் சி தான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஸோ உங்களுடைய அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 9th கொஸ்டின். 2 trains of same length takes 10 seconds and 15 seconds respectively to cross a telegraph post. ஓகேங்களா. 2 ட்ரெயின் இருக்குது. ஒவ்வொரு ட்ரெயினும் ஒரு டெலகிராஃப் போஸ்ட்டை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 10 செகண்ட், இது வந்து 15 seconds. ஓகேங்களா. இஃப் ஈச் ட்ரெயின்ஸ் லென்த் இஸ் 120 மீட்டர், ரெண்டோட ட்ரெயின் லென்த்தும் வந்து ஒரே லென்த்துன்னு சொல்லிட்டாங்க. என்னென்னா 120 மீட்டர் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. வாட் டைம் வில் பி டேக்கன் பை தம் டு கிராஸ் ஈச் அதர் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. இந்த ட்ரெயின் எப்படி டைரக்ஷன்னா, இந்த ட்ரெயின் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இது ரெண்டும் வந்து கிராஸ் பண்ணிக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா லென்த் வந்து பார்த்திங்கன்னா 240, 120 + 120 240. அப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைம் தான் கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, ஸ்பீடு வந்து நீங்கள் ஒவ்வொரு கேஸுக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸ்பீடு வந்து கால்குலேட் பண்ணுறது எப்படி கால்குலேட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 120. அப்போ 120 ஃபஸ்ட் இந்த ட்ரெயினோட ஸ்பீடு ஒன்று என்ன பண்ணும், 120 / 10 டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ 12 m/s இதோட ஸ்பீடு. ஓகேங்களா. அதேமாரி செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அதே 120 தான். ஸோ 120 / 15 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், இங்கே 4 3 12 5 3 5 எகைன் அடிச்சிங்களா 8 டைம்ஸ் வரும். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 m/s. இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 m/s. இப்போ ஸ்பீட் தெரிஞ்சு போச்சு.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணும். ஸ்பீட் ரெண்டு கேஸ்லேயும் நீங்கள் ஆட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு 20 மீட்டர்/செகண்ட் கிடைக்குமா? ஓகேங்களா, 20 மீட்டர்/செகண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லென்த்து இன்ட்டு டைம் வேணும். லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ? 240. 120 × 120 240. ஓகேங்களா, அப்போ வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 செகண்ட்ஸ். 12 செகண்ட்ஸில் வந்து அது கிராஸ் பண்ணிவிட்டு போயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ நம்மளோட அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஸ்டேஷன்ஸ் இஸ் 380 கிலோமீட்டர். ஓகேங்களா, 2 ஸ்டேஷன் இருக்குது. அதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 380 கிலோமீட்டர். From these stations, 2 trains run together on the parallel tracks to cross each other. ஓகேங்களா, இந்த 2 ஸ்டேஷன்லேருந்து ஒவ்வொரு ட்ரெயின் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கிராஸ் பண்ணிக்குது. இன் திஸ் ஒன் ட்ரெயின் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 7 km/h. ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 7 km/h. 7 km/h. இந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா in this one train speed is 7 km/h is more than the other ன்னு சொல்லியிருக்காங்க. If the distance between the train is 126 km after 2 hours from starting, then what is the speed of the each train? ஓகேங்களா, இதில் என்ன புரியுது, என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு புரியுதா? அதாவது இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா x km/h போச்சுன்னா இது வந்து அதை விட x+7, அதாவது அதை விட 7 km/h ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் கிராஸ் ஆகி, அதாவது if the distance between the train is 126 km after 2 hours, 2 மணி நேரம் கழித்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 126 km. ஓகேங்களா, after 2 hours from starting, then what is the speed of the each train அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 126 km வந்து அது கவர் ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ரிமைனிங் டிஸ்டன்ஸ் பாருங்கள், 380 கிலோமீட்டரில் 126 மைனஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 4, இங்கே 8, இங்கே வந்து 6 வரும். அதுக்கப்புறம் 264 வரும். ஓகேவா, 264 தான் இதோடைய இப்போ கடக்கக்கூடிய தொலைவு. ஓகேங்களா, ஏன்னா 126 வந்து கவர் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, அப்போ அந்த 2 ஹவர்ஸில் வந்து அது எவ்வளோ தூரம் கடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 × x, இது வந்து டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஸ்பீடு. ஓகேங்களா, ப்ளஸ் 2 × x+7. ஓகேங்களா, இது இந்த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீடு. இது ஒரு டிஸ்டன்ஸு, இது ஒரு டிஸ்டன்ஸு. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த கவர் பண்ணது போக மீதி இருக்க டிஸ்டன்ஸு கவர் பண்ணக்கூடிய இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2x, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2x + 14 வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு 2x இருக்குது. அப்போ வந்து இங்கே 264 இருக்குது. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா 4x + 14 is equal to 264. இப்போ 4x is equal to 14 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 250 கிடைக்குமா? 4x இங்கே வந்து 264 வராது, மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 254 வரும். ஓகேங்களா, இங்கே தப்பாக எழுதியிருக்கோம், அதை கரெக்ட் பண்ணிங்க. 254 வரும். ஓகேங்களா, அப்போ 254னா 4x is equal to 250 கிடைக்கும். ஓகேங்களா, 250 கிடைக்குதா? சார் 240 கிடைக்கும். 240 கிடைக்கும். இப்போ x is equal to 60. ஸோ 60 km/h ஒரு ட்ரெயின் போகும். ஓகேங்களா, இன்னொரு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா x+7, அப்போ 67 km/h இன்னொரு ட்ரெயின் போகும். ஓகே, இது புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு தெளிவாக புரியணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the distance between the train is 126 km after 2 hours. ஓகேவா, 2 மணி நேரம் கழித்து அதோடைய டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 254. இதை வந்து நீங்கள் அதை மைனஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா,
ஸோ அந்த தொலைவு தான் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணும் 2 × x ப்ளஸ் 2 × x + 7 ஓகேங்களா. ஸோ அப்படி ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸோட வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரிஜினல் ஸ்பீடு, அது ஒரு ஃபஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீடு, இன்னொன்று x + 7 ஈக்குவேட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா. முடிவு 11th ப்ராப்ளம் பாருங்கள். A train departs at 5 AM from Patna and arrives Bhopal at 9 AM ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா 2 ஸ்டேஷன் இருக்குது. என்னென்ன ஸ்டேஷன்? இது வந்து பாட்னா, இது வந்து போபால் ஓகேங்களா. ஒரு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 5 AM கிளம்பிடுது ஓகேங்களா. 9 AM வந்து அரைவ் ஆயிடுது ஓகேங்களா. இன்னொரு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா போபால்லேருந்து கிளம்பி எத்தனை மணிக்கு கிளம்புது? 6:30க்கு கிளம்புது. 6:30க்கு கிளம்புது ஃப்ரம் போபால் அண்ட் அரைவ்ஸ் அட் 10 AM. பாட்னாவுக்கு வந்து 10 AM வந்து அரைவ் ஆகுது ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா போத் டைம் மீட் அட் வாட் டைம், எந்த டைமில் வந்து இந்த 2 ட்ரெயினும் மீட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா. அந்த ஸ்டேஷனில் எந்த டைமில் வந்து மீட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர் டியூரேஷன் தான், அதாவது ட்ராவலிங் ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா 9க்கும் 5க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 4 ஹவர்ஸ் தான் வந்து இது ட்ராவல் ஆகிருக்கு ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இது 330 ஹவர்ஸா? 330 ஹவர்ஸ் ஓகேங்களா. 330 ஹவர்ஸ் இப்போ 3.5 ஓகேங்களா. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரேஷியோ கண்டுபிடிக்கலாமா ஓகேங்களா. இப்போ இதோட ரேஷியோ பாருங்கள். இதோட ரேஷியோ பாருங்கள். இதோட ரேஷியோ நம்ம எப்படி எடுக்கலாம்? உங்களுக்கு 4:7/2 எழுதலாமா ஓகேங்களா. இப்போ 8:7 அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் ரேஷியோ ஓகேங்களா. டைம் ரேஷியோ. ஸோ இதை வச்சு நம்ம ஸ்பீட் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாமா? ஸ்பீட் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். ஸ்பீட் ரேஷியோ இதோட ரெசிப்ரோக்கல் தான். அது வந்து பார்த்திங்கன்னா 7:8. ஸோ இதோட அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுற டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 56 மீட்டர்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. அந்த 56 மீட்டர்ஸை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு ட்ரெயினோட இப்போ ஒரிஜினல் ஸ்பீடு நம்ம கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸில் போகுது. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 14 km/hங்கிற ஸ்பீடில் இந்த ட்ரெயின் போகும் ஓகேங்களா. அதேமாரி அடுத்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை? 7/2. அப்போ 7/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ 16 km/h அப்படிங்கிற ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா 2வது ட்ரெயின் போகும் ஓகேங்களா. இப்போ ஸ்பீட் 1 ஸ்பீட் 2 ஓகே. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்பீடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 14 km/h, இன்னொன்று 16 km/h ஓகேவா. இப்போ பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5 AM 6:30 AM ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு கிளம்புது? இது வந்து இது 5 AM 9 AM, இது 6:30 AMக்கு தான் வந்து கிளம்புது ஓகேவா. இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 1 hour 30 minutes வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த 1 hour 30 minutes வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 1 hourல 14 இது போயிருக்கும். அப்புறம் 30 minutesல இதில் பாதியாக போயிருக்கும். அப்போ 7. அப்போ 7 + 14 எவ்வளோ? 21ங்களா. ஸோ இப்போ 21 வந்து நம்ம எத்தனை கிலோமீட்ரு? 56லாம் மைனஸ் பண்ணும் ஓகேங்களா. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 35 கிடைக்கும். இந்த 35 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்க ஹவர்ஸில் வந்து இது கவர் பண்ணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஆட் பண்ணுங்கள், ஏன்னா 2 சேம் டைரெக்ஷன் இருக்குது. அப்போ 30 ஓகேங்களா. அப்போ 1 hour கிடைக்கும். மீதி வந்து பார்த்திங்கன்னா 5/30 இருக்கும் ஓகேங்களா. இதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 வந்து 60 minutesனால் 5 எவ்வளோன்னு அடிங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 2 times வரும். அப்போ 10 minutes வரும் ஓகேங்களா. அப்போ இது வந்து மீட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 1 hour 10 minutes. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் கிளம்புன இந்த 6:30லேருந்து 1 hour 10 minutesஸாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 7:40 PMக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் மீட் ஆகும் ஓகேங்களா. இந்த சமம் உங்களுக்கு புரிஞ்சா?
புரியலன்னா இன்னொரு வாட்டி நீங்கள் ரிவைண்ட் பண்ணி நல்லா கேளுங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஸ்பீடை அசியூம் பண்ணணும், நம்மளே அந்த கிலோமீட்டர் வந்து நம்மளே அசியூம் பண்ணணும். ஓகேங்களா? அதுலேருந்து தான் வந்து அங்கே கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியணும். ஸோ தெளிவாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட அடுத்த சம் பார்ப்போம். A train completes a journey in 8 hours. The first half of the journey is completed at 45 km per hour and the second half of the journey is completed at 55 km per hour. What is the total distance of the journey? ஓகேங்களா? டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டு மாதிரி போகுது. அப்போ டோட்டல் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 ஹவர்ஸு. ஸ்பீட் ரேஷியோ வந்து நமக்கு தெரியுதுல 45 55னா அப்போ 9:11 வருதுங்களா? ஓகேங்களா? இப்போ டைம் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 11:9 வரும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா 11/20 இன்ட்டு 8 ஹவர்ஸ். ஓகேங்களா? இன்ட்டு ஸ்பீட் எவ்வளோ 45. ஓகேங்களா? இதை கேன்சல் பண்ணுங்கள். இப்போ 9. ஓகே, இப்போ நமக்கு ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அப்போ நமக்கு 11/20 இன்ட்டு 45 இன்ட்டு 8. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 8 20 2 8 9 45. அப்போ 18 இன்ட்டு 11 இது பெருக்கினா உங்களுக்கு 196 கிடைக்குமா? ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு இதோட டிஸ்டன்ஸு. ஓகேங்களா? D1. இதே போல் D2 பார்த்திங்கன்னா D2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா D2 வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதே மாதிரி ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 9 அந்த 20 ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு 45 55 இன்ட்டு 8 போடுவோமா? ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 20 2 8 11 55 11 22 இன்ட்டு 9 போட்டிங்கன்னா 198 கிடைக்கும். ஸோ 198 + 198 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 396 கிடைக்கும். ஸோ ஆன்சர் சி தான் வந்து உங்களுக்கு கரெக்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். A distance is covered by a Delhi metro by an average speed of 48 km per hour in 40 minutes. If it has to cover the total distance in 32 minutes, then what should be the speed of the train கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு டெல்லி மெட்ரோ ட்ரெயின் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 48 km per hour in 40 minutesல போகுது. அப்போ 40 minutesல வந்து அது வந்து எவ்வளோ இது போயிருக்கும்? /60 போட்டுக்குங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 5×6 = 60 8×6 = 48. அப்போ 0 கெட் கேன்சலு. இப்போ 32 கிலோமீட்டர் போயிருக்கு. ஓகேங்களா? அந்த 32 கிலோமீட்டரை வந்து பார்த்திங்கன்னா அது 32 minutesல ரீச் பண்ணால் எவ்வளோ ஸ்பீடில் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 32 / 60 போட்டிங்கன்னா 32 கெட் கேன்சல். அப்போ 60 km per hour போகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா கிரிட்டிக்கலான கொஸ்டின், கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிருத்திவி இஸ் கோயிங் டு டெல்லி பை ராஜ்தானி எக்ஸ்பிரஸ். டெல்லிக்கு வந்து போகிறாங்க. ஓகேங்களா? ராஜ்தானி எக்ஸ்பிரஸில் போகிறாங்க. ஓகேங்களா? விச் இஸ் ரன்னிங் லேட் பை 6 minutes. 6 minutes வந்து லேட்டாக போகுது. ஓகேங்களா? 6 minutes வந்து லேட்டாக போகுது. இந்த டிரைவர் இன்க்ரீஸ் இட் ஸ்பீட் பை 4 km per hour ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா the train reaches the next station which is 36 km for at the correct time. 36 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு வந்து கரெக்ட் டைமில் போயிடுது. வாட் இஸ் தி ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின்? ஒரிஜினல் ஸ்பீடு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன ட்ரிக் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இன்ட்டு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. S - 4 டிவைடட் பை டிஃப்ரெண்ட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ட்டு எத்தனை மினிட்ஸ் வந்து லேட் ஆகிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 6 டிவைடட் பை 60. நீங்கள் ஹவர் கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. அந்த ரீச் ஆகக்கூடிய டெஸ்டினேஷன் எத்தனை கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 36. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ 10 டைம்ஸ் வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 40
இன்ட்டு 36 ஓகேங்களா. 40 இன்ட்டு 36 அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 36 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அதோடைய ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும், 40 km/h வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா 40 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மல்டிப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஒரிஜினல் ஸ்பீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 36 இருந்திருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 36 km/h தான் ஆன்சர் ஓகேங்களா. இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா S இன்ட்டு S மைனஸ் இன்க்ரீஸ் பண்ணுற ஸ்பீடு, இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஸ்பீடு, அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்பீடு, இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் டைமு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். இந்த கான்செப்ட் வந்து நிறைய பக்கம் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.